இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்ட்டு அந்த ஈஸி கட்டிங் மெத்தட் கூட நான் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து இங்கே நடுவில் வந்து நீடில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது ஷேக் ஆகாமல் இருக்கும். இப்போ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் உங்களுக்கு வந்து கற்றுக்கிற பசங்க இப்படி அப்படி திருப்புறப்போ தோசை திருப்புற மாதிரி அதை அப்படியே வந்து கலைஞ்சு போயிடும். அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நடுவில் நீடில் போட்டுருங்க. நீடில் போட்டு அப்படியே வந்து திருப்பிக்குங்க. அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க. நீங்கள் 2 பேரும் கட்டிங் கிளாஸு இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு. நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு பேப்பரில் கட் பண்ணி காட்டுறீங்க. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிடுங்க. ஏன்னா இங்கே வரைக்கும் வெட்டினீங்கன்னா அந்த துணியை வந்து கையோடு சேர்த்து வெட்டிடுவாங்க. கைக்கு துணி பத்தாமல் போயிடும், தப்பாயிடும். அப்புறம் இதை வெட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இது 2 எடுத்து வெட்டணும். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 2 தான் வெட்டணும். இதுவும் 2 தான் வெட்டணும். ஏன்னா பேக் வேறு ஃப்ரண்ட் வேறு, அதனால் 2 தான் வெட்டணும். வரைஞ்சது மேலேயே வெட்டுங்க. எங்கேயோ வரைஞ்சிட்டு எங்கேயோ வெட்டாதீங்க. 2 மட்டும் வெட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அதே மாதிரி கழுத்தும் 2 தான் வெட்டணும். ஏன்னு கேட்டால் பேக்கில் வந்து நம்மளுக்கு பெரிய நெக் இல்லையா, அதனால் அதுவும் 2 தான் வெட்டணும். இதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா இதை கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா பேக் நெக் கூட வரும்போது அங்கே தான் நெக் பீஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இதை மட்டும் ஃபோல்ட் பண்ணுறங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கழுத்து வெட்டினோம் பார்த்தீங்களா, இதையே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருப்பி வந்து ஸ்கேல் எடுக்கிறது, பாக்ஸ் போடுறது, தட் இஸ் நாட் நெசசரி. டைம் இஸ் வேஸ்ட். ஓகே, அவ்வளோதான். இதோட கொண்டு வந்து இந்த ஒட்டி வந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்மளுக்கு பேக் வந்துடும். சரிங்களா? இப்போ பேக் நெக் வைக்கணும். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம டிசைன் வைப்போம், பா வைப்போம், அதனால் பேக் தனியாக வெட்டணும். டீப் நெக்ன்றதுனால பேக் தனியாக வெட்டணும். இப்போ முடிஞ்சிச்சா? இதை அப்படியே வெட்டணும். இப்போ டர்ன் பண்ணி இது 4த்தையும் சேர்த்து வெட்டணும். இதுக்கடுத்து இதை ஓப்பன் வந்து அந்த நீடில் வந்து எடுக்கவே கூடாது லாஸ்ட் வரைக்கும். நம்ம இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நீடில் எடுக்கணும். நடுவில் நீடில் வந்து குத்த சொன்னேன்ல, நான் குத்தலை, உங்களை குத்திக்க சொன்னேன். எல்லோரும் கம்பல்சரி அதை போட்டு தான் போடணும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்துருச்சா, முடிஞ்சிச்சா? பேக்கு, ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் வச்சு நல்லா தீர்த்துட்டோம். நான் அது எடுத்தேன். இப்போ பாருங்கன்னா, இது வந்து அக்கிள் பக்கம் வந்தது. அக்கிள் பக்கம் வந்ததில் 2.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அப்படியே வந்து வெட்டிடணும். இதுதான் பட்டன் பட்டி. நம்ம கொக்கிக்கும் ஐக்கும் பட்டன் பட்டி. அதுக்கப்புறமா கட்டு பீஸ் வருது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஸ்கேலை வச்சு 1.25 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸாக போட்டுருங்க லைனு. நான் லைனிங் தைக்கிறதுனால பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக நான் இதில் லைன்ஸ் மட்டும் போடுறேன். இதை கட் பண்ணிக்கோங்க. இதை நான் கட் பண்ணல, அதனால். ஓகே, 1.25 இன்ச்சுக்கு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் வைக்கணும், நெக் பீஸு. ஓகேவா? இப்போ இது நெக் பீஸு. அதுக்கடுத்து இதில் வந்து இந்த பாருங்கள், இந்த கீழே துணி இருக்கு இல்லையா, இதில் பெல்ட்டு. இந்த பெல்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு, இது வந்து எல்லாத்துமே தப்பு தப்பாக இருக்கும்டா, அதனால் நான் சம் போட்டு சொல்லித்தரேன். இந்த பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது, பேக் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லா ப்ளவுஸ்லேயும் இந்த டிஃபெக்ட் வந்து டைலர் வந்து எதுவுமே பண்ண மாட்டான், மெஷர்மெண்ட் வைக்காமல் அப்படியே சைட் ஜாயின் பண்ணிட்டோம், அதனால் தப்பு வரும். இப்போ இதே மாதிரி நம்ம தைச்சோம்னா அதுக்கும் தப்பு வரும். அதனால் என்ன பண்ணணும், இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கோ இதை 4 பாகமாக பிரிச்சுடுங்க. இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு கூட்டுங்க. இது இப்போ 9.25 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தப்பு வர்றதுனால நம்மளுக்கு தப்பு வரும், அதனால் 9.25. இப்போ வந்து இன்ஸ்டேப் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிவிட்டு முதல்ல 2 பீஸு 6 பீஸ் வெட்டணும். முதல்ல நம்ம 2 பீஸ் வெட்டிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா அதை வச்சே பண்ணிடலாம். இப்போ 9.25 எடுத்து லைன் போட்டுருங்க. இதை வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து இது சைடு, இது சென்டர், இது ஃப்ரண்ட்டு, 3 அளவும் தனித்தனியாக எடுக்கணும். இது நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கெட்ட பக்கம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்காது. நல்ல பக்கம் எடுத்திங்கன்னா தான் கிளியரன்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச், சென்டர் புடி. கீழே 1/4, இது பெல்ட்டுக்கு சென்டராக வை. கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். ஓகேவா? உங்களுக்கு இது வரைய வரலைன்னா கூட இந்த ஸ்கேலை வச்சு கூட நம்ம இப்படியே வரைஞ்சிடலாம். உங்களுக்கு வரைய வரலன்னா அது இதுலேருந்து இது வரைக்கும் வச்சு இதை பண்ணிடுங்க. அதுலேருந்து அந்த பக்கம் ஷார்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வரையறதுக்கு கூட வராதுன்ற பசங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். வரலன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? புரியுதுங்களா?
இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடணும். திருப்பியும் சொல்கிறேன், பெல்ட்டுக்கு இடுப்பு சுற்றளவு எடுத்துகிட்டு அதை 4 பாகமாக பிரிச்சுட்டு எவ்வளவு வருதோ அதுக்கு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சைடு சென்டர் ஃப்ரண்ட்டு 3 அளவு தனித்தனியாக எடுத்து கீழே 1/4 இன்ச் மேலே 1/4 இன்ச் விட்டு நம்ம இதை வரைஞ்சிட்டு அழகாக கட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி 6 பீஸ் வெட்டணும் நம்ம ப்ளவுஸ்க்கு. முதல்ல 2 வெட்டிட்டோம். பெல்ட்டு பட்டன் பட்டி இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்தது கைக்கு போகிறோம். ஓகேவா? தனியாக